சனிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டேன். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் கூட வெள்ளிக்கிழமை விடியும் வேலை தினம் தினம் கோலம் போட்டேன். தினம் தினம் கோலம் போட்டேன். நாங்க வந்துட்டோன்னு சொல்லி திரும்ப வந்துட்டோன்னு சொல்லி நாங்க எல்லாரும் திரும்ப உங்களை என்டர்டெயின் பண்ண வந்துட்டோன்னு சொல்லி கோலுங்குல் கோலங்குல் அழுகான கோலங்குல் என்ன ஜாட மீட்டுங்க நான் இல்லாம அண்ணா மீட்டுங்கு அண்ணா மீட்டுங்குன்னு ககுடான். ஆமா மீட்டிங்கு. நாங்க இப்பதான் இன்ட்ரோடக்ஷனே கொடுக்கறேன். அதான் நீ வந்துட்டியே, ஆரம்பிச்சு விடு. அதுக்கு தானே வந்துடுங்க அண்ணா. நட்டு ஜௌக்கியமா தபரி, இந்த நெட்டு நட்டுன்னு கூப்பிடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, வேற யாருக்கிட்டையாவது போய் வச்சுக்க. முதல்ல ஓரமா போய் நில்லு, கோலத்தை மிதிக்காத. ஓகோ, இது கோலமா? நான் கூட கக்கா கக்கா போயிருக்குன்னு நினைச்சோம். தபரி டோப்பா, ஒழுங்கா ஓடிரு. வந்ததும் வராததுமா வாங்கி கட்டிக்காத. யாமடி கோதாவரி, கோலம் நல்லா தானே போட்டிருக்கேன். ஏண்டி வந்ததும் வராததுமா அவகிட்ட சண்டைக்கு போறேன்? அது ஒன்னும் இல்ல பத்துடாலேக்கா, நடுக பாது ரொம்ப நாள் ஆகுடுச்சுல்ல, அதான் பாஜா அருவி மாதிரி கொட்டுது. ஆமா ஆமா கொட்டும். இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மாமியார் குப்பையை கொண்டு வந்து உன் தலையில கொட்டும். ஆளிட்டு போய் வீட்டுல வச்சுக்க. உன் மாமியார் வீட்டுலதான் இருக்காடி. ஏதோ ஊருக்கு போறேன்னு சொன்னிச்சு, போவலையா? ஆமா, அவ போனா. அவளை கொண்ட போட்டு புதைச்சாங்க. அட போங்க பத்ரலேக்கா, உள்ள நிறைய வேலை கிடக்கு, நான் போய் பாக்குறேன். அப்புறம் அதுக்கு வேற ஏசுவா. என்னம்மா மருமவளே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லத்தே, உங்களுக்கு தான் குடிக்கிறதுக்கு காப்பி போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி சரி, சட்டப்புட்டுன்னு காப்பியை போட்டுட்டு ஒரு பானை சுடுதண்ணி போட்டு வை. உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்கு. சுடுதண்ணியை போட்டு குளிச்சாதான் உடம்பு வலியெல்லாம் போகும். ஆமா, காலையில இருந்து வெட்டி முறிச்சிருக்குல்ல, அதான் உடம்பெல்லாம் நோவுது. என்னம்மா, என்ன சொன்ன? அது ஒண்ணு இல்லத்த, போட்டு தரேன்னு சொன்னேன். சரி சரி, அப்படியே அந்த பாத்ரூம் வச்சத்தை கழுவிடு. உள்ள போனாலே சோப்பு ஒரே வழுக்கு வழுக்குன்னு வழுக்குது. நீ வலிக்கு விழுந்து உன் கபாலம் பொழக்கணும்னு தானே நான் கழுவாமலே போட்டு வச்சிருக்கேன். என்கிட்டயே வந்து சொல்ற பத்தியா நீ எப்பேற்பட்ட ஆளா இருப்ப? நெட்டவெளி, சொல்ல மறந்துட்டேன். சுடுதண்ணி எதுல போடுவேன்? வேற எதுல? பானையில தான். அடியே, எந்த அடுப்புல போடுவேன்னு கேட்டேன் டி. இந்த வீட்டுல வேற எந்த அடுப்பு இருக்கு? கேஸ் அடுப்புல தான் போடணும். அவன் ஊருக்குள்ள கேஸ் கிடைக்க மாட்டேங்குதுன்னு தெரியுறான். இவ என்னன்னா சுடுதண்ணியை கொண்டு வந்து கேஸ் அடுப்புல போடுவாளாம்ல. கேஸ் அடுப்புல பின்ன வேற எதுல போடுறது? உங்க மொவன் என்ன ஹீட்டரா வாங்கி வச்சிருக்காரு, டப்புன்னு எடுத்து மாட்டி சுவிட்சா போடுறதுக்கு? அதான் வீட்டுக்கு பின்னாடி நிறைய விறகு கட்ட கிடக்குலடி. ஆமா கிடக்கு. அதை எடுத்து வச்சு எரிச்சு அடுப்புல போடு. யார, உங்களைய? என்ன இல்ல டி, சுடுதண்ணிய போட சொன்னேன். இவ விட்டா எண்ணெயும் தூக்கி போட்டாலும் போட்டுருவா. 7:30 அடிச்சிட்டுல, இனி குடும்பம் வழங்கின மாதிரி தான். என்ன சொன்ன? அது ஒண்ணு இல்லத்தே, உங்க பொண்ணு போன் அடிச்சுட்டாங்கல்ல, அதான் மணி 7:30 ஆச்சுன்னு சொன்னேன். நீங்க போங்கத்த, நான் சுடுதண்ணியெல்லாம் போட்டு வச்சுட்டு மகாராணி அம்மாவை கூப்பிடுறேன். ஹலோ, சொல்லுமா, எப்படி இருக்க? பிள்ளைவெல்லாம் எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேம்மா. பிள்ளைவெல்லாம் இப்பதான் ஸ்கூல் பஸ்ல ஏத்தி விட்டேன். எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிடுச்சு. பிள்ளைகளுக்கெல்லாம் எப்ப பரிச்சை முடியுது? லீவ் விட்டதும் பிள்ளைகளை அழைச்சிட்டு வா, ஒரு மாசம் இருந்துட்டு போகலாம். அடையாமா, நானே எப்ப வருவோன்னு தான் இருக்கேன். இங்க என் மாமியார் தொல்லை தாங்க முடியல. எப்ப பாரு அதை செய்யி இதை செய்ய, அதை பண்ணு இதை பண்ணுன்னு உயிரை வாங்குது. என்ன பண்ணி தொலைக்கிறது? உன் தலையெழுத்து அப்படி. ஏதோ பையனை பார்த்து ஏதோ நல்ல பயலா இருக்கானே, எந்த கெட்ட பழக்கமும் இல்லையேன்னு நினைச்சு கட்டி கொடுத்தோம். இப்பதானே தெரியுது பையன் நல்லா இருந்து என்ன பிரயோஜனம். கூட இருக்கிற மாமனார் மாமியார் ஒழுங்கா பாத்துக்கிட்டாதான் புள்ள சந்தோஷமா இருக்குன்னு. ஆமாமா, எல்லாருக்கும் உன் மருமக போல கிடைச்சிருமா? அடி ஏண்டி, ஏன் உயிர் போகுது. ஒரு வேலை செய்யறதுக்கு லாய்க்கில்ல. மதன்னு எந்த வேலையும் உருப்படியா செய்யறது இல்ல. காலையில எழுந்திருச்சு வாச தெளிச்சு கோலம் போட்டிருக்கா, இன்னும் ஒரு வேலையும் ஆவல. என்னதான் பண்றானே தெரிய மாட்டேங்குது. அந்த கிச்சனுக்குள்ள போய் பூந்துக்கிட்டு நிக்கிறா, இன்னும் வெளியே வரல. அந்த கேஸ் முடிஞ்சாதான் வெளியே வருவா போல. எங்க பார்த்தாலும் கேஸ் தட்டுப்பாடா இருக்குல்ல. ஏன் அந்த அடுப்பை பத்த வச்சு ஏதாவது வேலையை பார்த்தா என்ன? எல்லாத்தையும் அந்த கேஸ் அடுப்புல தான் பண்ணணுமா? நாங்களாம் அந்த காலத்துல கேஸ் அடுப்புலையா எரிச்சுக்கிட்டு கிடந்த? எல்லாம் விறகடுப்பு தான். அதுல சோறு பொங்கி தானே உங்களெல்லாம் வளர்த்தேன். அப்ப வேற எந்த அடுப்பு இருந்துச்சு? இப்பதான் கேஸ் அடுப்பு, கரண்ட் அடுப்புன்னு தினுசா அடுப்பு வந்து கிடக்கு. அட போமா, இங்க என் மாமியார் 2 சிலிண்டர் வச்சுக்கிட்டே என்ன அடுப்புல புகைய விடுற. உன் மருமவ என்னன்னா ஜம்மனி கேஸ்ல சமைச்சுக்கிட்டு தெரியுது. அடியே மாமியா கிளவி, என்னையவா குறை சொல்லிக்கிட்டு திரிகிற? இருட்டி, சோப்பு தண்ணியை ஊத்தி வைக்கிறேன், பந்தி வலிக்கு உழுவு.
உட்காந்து கக்கா போறது அவ, கழுவுறது நானா? எல்லாம் நம்ம தலை எழுத்து. நம்ம வீட்டுல எப்படி ராணி மாதிரி இருந்தோம், இங்க வந்து இந்த கக்கூச கழுவ விட்டுட்டாங்களே. இதெல்லாம் நம்ம ஃபாலோவர்ஸ் பார்த்தா என்ன நினைப்பாங்க? நெட்டவள்ளி கக்கூஸ் கழுவுறான்னு ஒரு போஸ்ட போட்டு விட்டுற மாட்டாங்க. சட்டு புட்டுன்னு கழுவிட்டு முதல்ல இடத்த காலி பண்ணணும். அப்பதான் சோப்பு தண்ணில வலிக்கி என் மாமியார் மண்டை பொழக்கும். எவனாவது பாத்ரூம் கழுவும் நெட்டவெளின்னு போஸ்ட் போட்டாலும் நெட்டவெளி மாமியார் மண்டை பொழந்ததுன்னு வேற எவனாவது போஸ்ட் போடுவான். அந்த போஸ்ட் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கும் போது இந்த போஸ்ட்டை எவனும் கண்டுக்க மாட்டான். எத்தே தண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கேன், குளிக்க வாங்க. பாத்ரூம் கழுவ சொன்னானே, கழுவிட்டியாடி? எல்லாம் கழுவி சுத்தமா இருக்கு. நீங்க உள்ள வந்து பாருங்க, அப்புறம் தெரியும் இந்த நெட்டவெளி யாருன்னு. பெருக்கு 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 குப்பைய பொறுக்கு பொறுக்கு பொறுக்கு. என்னடி வீட்டெல்லாம் பெருக்கிட்டியா? அங்கங்க குப்பை கிடக்கு பாரு, நல்லா பார்த்து சுத்தமா பெருக்கு. யாந்தே நீங்க குளிக்க போவல? இல்லடி, எனக்கு அலுப்பா இருக்கு, நான் அப்புறமா குளிச்சுக்கிறேன். கிழவிக்கு ஏகத்தாளத்தை பத்தியா? சும்மா இருந்தவளை போய் கட்டைய போடு மட்டைய போடுன்னு அடுப்பை பத்த வைக்க சொல்லி சுடுதண்ணியை போடு கழனி தண்ணியை போடுன்னு உயிரை வாங்கி போட்டு வந்து கொடுத்தா அலுப்பா இருக்காம்ல அலுப்பு. எத்தே நீங்க ராத்திரி மெட்டிவொலி சீரியல் பார்க்கலல்ல? நேத்தி பார்க்காததை இப்ப காலையில டிவியில போடுறானா. அப்படியா? இந்த மாணிக்கம் பையன் அவ தங்கச்சியை போட்டு மிதி மிதின்னு மிதிச்சான். அப்புறம் என்னாச்சுன்னு தெரியலையே. இந்த ஓடி போய் குளிச்சுட்டு வரேன், அப்பதான் நல்லா ஃப்ரீயா உட்காந்து பார்க்கலாம். ஆமாத்தே, முதல்ல போய் குளிச்சிருவாங்க, அதான் எல்லாருக்கும் நல்லது. யாருக்கு நல்லது? என்ன நல்லது? அது ஒண்ணும் இல்லத்தே, குளிக்கிறது உடம்புக்கு நல்லது தானே, அதை தான் சொன்னேன். சரி சரி, சட்டுப்பட்டுன்னு கூட்டிட்டு வேற வேலை இருந்தா பாரு. யாத்தே எம்மே எங்க ஆளை உடைச்சிட்டாலே, படுபாவி இப்படி பண்ணிட்டாலே. கிளவி வலிக்கு உளுந்துருச்சா? அப்படி போடு சக்கன். நானு நெட்டவள்ளி, இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம் பழிய தூக்கி நம்ம மேல போட்டுருவாங்க. முதல்ல இடத்த காலி பண்ணிடி. ஃபோனில் ஏதாச்சும் வீடியோ பார்க்கலான்னு பார்த்தா சார்ஜ் இல்லையே. சரி, ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு டிவியில் ஏதாச்சும் பார்ப்போம். என்னது, மாமியார் உருட்டில் ஆடி போன மருமகளை? அட, நம்ம கன்னியாகுமரி கார்ட்டூன் கிரியேட்டர்லேருந்து வீடியோ போட்டுட்டாங்களா? எப்பா டே, உங்கள் வீடியோக்காக தான்ட்டா இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். எங்கடா போனீங்க இவ்வளோ நாளா? சரி சரி, வந்துட்டீங்க. இனிமேலாச்சும் டெய்லி போடுங்க, எங்களுக்காச்சும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். எவன் அவன்? உன் புருஷன். ஏங்க நீங்களா? எதுக்குங்க டிவி ஆஃப் பண்ணீங்க? இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சிவ பூஜையில கரடி வந்து பூந்த மாதிரி கரெக்டா வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க. ஏண்டி, அங்க எங்க அம்மா பாத்ரூம்ல வலிக்கி விழுந்து அந்த கத்துது, நீ சாவகாசமா இங்க உட்காந்து டிவியா பாத்துக்கிட்டு இருக்க. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? அத்தை பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டாங்களா? ஐயோ எத்தே, என்னை விட்டு போயிட்டீங்களே எத்தே. உங்க பிள்ளைய கண்ணு போல பாத்துக்க சொல்லுவீங்களே எத்தே. இனிமே எந்த கண்ணாலத்தே உங்களை பாப்பேன்? ஏட்டி, வாய கழுவுட்டி. எங்க அம்மா பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டாங்கன்னு தான் சொன்னேன், போய் சேர்ந்துட்டாங்கன்னு ஒன்னும் சொல்லல. அவங்க நல்லா தான் இருக்காங்க. என்னது, நல்லா இருக்காங்களா? இல்லைங்க, நல்லா இருக்காங்களான்னு சந்தோஷத்துல கேட்டேங்க. சரி, அவங்களுக்கு காலில் அடிபட்டிருக்கு, நான் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வர்றேன். நான் வர்ற வரைக்கும் வீட்டை பத்திரமா பாத்துக்க. வீட்டை திறந்து போட்டு கதை அடிக்கிறேன்னு எங்கேயாவது கிளம்பி போயிடாத. ஆமா ஆமா, அப்படியே இந்த வீட்டுல தங்கமும் வைரமும் கொட்டி கிடக்கு, வந்து அள்ளிட்டு போயிருவாங்க. போவிய? ச்சே, இந்த கிளவி வலிக்கு விழுந்து மண்டைய போட்டுருவான்னு பார்த்தா காலில் கட்டை போட்டு வந்து அடுப்புல கட்டைய வை மட்டைய வைன்னு உயிரை வாங்குவா போலையே. உங்கள் வீட்டில் எப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இதோட அடுத்த பாட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. வட்டமா மக்களே.